வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இது ஒரு 125cc செக்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், முதல்ல உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரியான பைக்ஸ் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு சிம்பிள் நீட்டான கிளிசைன் டோனோட ஒரு டீசெண்டான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 125cc இன்ஜின்ஸோட இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அதை மாதிரி இல்லாமல் இந்த செக்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்போர்ட்டி ஒரு ஆப்ஷன்ஸுன்றதை நிறையவே கொடுக்குறாங்க. அதில் ஒரு டாப் 5 பெஸ்ட் ஆப்ஷன்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து மெடிச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் போட்டியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் N125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் பஜாஜ் தரப்பில் இருந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆன் ரோட் ப்ரெசன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு அப்படி கொஞ்சம் காம்பாக்டாக ஒரு சில பேருக்கு ஆக்வர்டாக கூட ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் டிசைன் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 124.58cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.83 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு ஒரு டீசென்ட்டான பவர் இருக்குது. வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டட் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் நிச்சயமாக நீங்கள் இதை விட கூட கொஞ்சம் பெட்டராக போகலாம். பட் இருந்தாலும் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாகவே போய்ங்கன்றது என்னுடைய செஷன். அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல பவரும் கொடுக்குது. அட் த சேம் டைமில் ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இந்த பஜாஜ் தரப்புலேருந்து இந்த பஜாஜ் பல்சர் N125 இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 125 kg தான். சீட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,03,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,12,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS125 ஆமாங்க. முதல்ல வந்து நம்ம N125 பார்த்தோம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இந்த ஒரு NS125. அதுக்கு ரீசன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் விஷயம் டிசைன் வந்து இது இன்னும் கொஞ்சம் நாளாக ஒரு மச் மோர் ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து சேம் உங்களுக்கு NS160 அண்ட் 200 அதே ரிப்ளிகேட் டிசைன்ன்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு ரோடு அப்பியரன்ஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் நாளாக ஒரு மாஸ்குலியராக நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்குது. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க 11.8 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட்லி ஒரு நல்ல பெட்டர் ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. இது வந்து இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு நெகட்டிவ் தான். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இதை விட இன்னும் பெட்டரான மைலேஜ் தரக்கூடிய நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் மைலேஜில் ஸ்லைட்லி கம்மி இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி செக்மெண்ட்லேயே கூட எடுத்துங்களேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செக்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி இந்த ட்ரம் பிரேக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் வருதுன்றப்போ பிரேக்கிங்லேயும் குறை கிடையாது. நல்ல ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 144 kg, சீட் 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,25,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கடுத்து ஃபுல் எல்இடி செட்டப்பு, அந்த ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது கிடைக்கும். பேசிக்கில் உங்களுக்கு டிஸ்க் வந்துடும். பட் ஏபிஎஸ் கிடையாது, நார்மலான சிபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் எனாஃப்னா நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸும் நல்ல பவரும் லோட் பண்ண ஒரு வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ரீசனபிள் ரேஞ்சில் ப்ரைஸிங்கில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆகுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு நல்ல ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. டிசைன் சும்மா சொல்லக்கூடாது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கடுத்து இது லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட் உங்களுக்கு எல்இடியில் வந்துடும். பின்னாடி ரியர் லைட் எல்இடி ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். பட் இருந்தாலும் ஓகே போதுமான
இடத்துல வந்து தேவையான எல்இடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு செக்மெண்ட் பெஸ்ட்டான ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது வரும் உங்களுக்கு டாப் மாடலில். அதில் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ், நேவிகேஷன், பிளா 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 ஏகப்பட்ட விதமான ஃபீச்சர்ஸை லோட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி அந்த ஒரு ரைடிங் மோட்ஸ் மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்கன்றப்ப ரியலி ஃபீச்சரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த ஒரு செக்மெண்ட்லேயே இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான இல்லை 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11.2 பிஹெச்பி அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு மிட் ரேஞ்சாக ஃபோக்கஸ்டான ஒரு பவர். உங்களுடைய டே டு டே அண்ட் சிட்டி கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பவருமே கூட. உங்களுக்கு டாப் ஸ்பீடு 99 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. எஸ்பிடி தான் இந்த இடத்துல ஏபிஎஸ் மாதிரி ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் ஃபேன்சின்னு சொல்ல முடியாதுப்பா, அது இப்போ நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றப்ப ஏபிஎஸ் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர், அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதோட காம்படிட்டர் மற்ற நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த ஏபிஎஸ்ன்றது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டிவிஎஸ் ஸ்டில் நான் இந்த ஏபிஎஸ்ஸை ட்ரை பண்ணல, கொடுத்தா நல்லா இருக்கும். வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு ஒரு 123 kg, சீட் 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,17,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி ப்ரைஸிங்லையும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான்ப்பா இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125 R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே எனக்கு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸில் குறையே இல்லாத மாதிரி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு மோட்டர் சைக்கிள் தான் எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றதில் ஒரு அல்டிமேட்டான ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஹீரோ நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு பயங்கர ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிங்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக குறை இல்லாத ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. ரியலி டிசைன் இட்ஸ் ஸோ குட். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப்பில் ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான். ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் சார், ஃபுல் எல்இடி கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஓகே, அந்தளவுக்கு சொல்லும்படி ஃபீச்சர்ஸ் இல்லை. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km per hour. ஒரு டீசெண்டான பவர் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 58 வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்கும், பட் ஆனால் மைலேஜும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தரும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கார் ட்ரம்ன்ற ஆப்ஷன், ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக டிஸ்க்கு, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது வருதுன்றப்ப பிரேக்கிங்லையும் இட்ஸ் ஓகே, குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 136 kg, சீட் 294 mm கிட்ட வரைக்கும் வருது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் மற்ற வெஹிக்கிள்ஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற விஷயங்கள் பார்த்தோன்னா ஹேண்டிலிங் சூப்பராக இருக்குது. அது ரீசனில் பார்த்தோன்னா டயர்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெரிய டயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 R கிட்ட தான் இருக்குது. எல்லாமே சஸ்பென்ஷன் செட்டப்லேயும் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இவங்க பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ஒரு சில நல்ல அட்வான்டேஜஸ் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125 R கிட்ட இருக்குது. ஸ்போர்ட்டியராக விரும்புகிறவங்களுக்கு. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்க உங்களுக்கு பேசிக் மாடல் 1,13,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. really ப்ரைஸிங்கும் ஒரு ரீசனபிள் ரேஞ்சு தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய CB125 ஹார்னெட் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் நம்மளோடக்கு வந்து ஹீரோவுடைய அந்த ஒரு பெஸ்ட்டான யூனிக் டிசைனு ப்ளஸ் டிவிஎஸோட நல்ல ஃபீச்சர்ஸு, அதுக்கடுத்து நம்ம பஜாஜோட பவரு, அது இல்லாமல் ஹோண்டாவுக்கே உரித்தான அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், இது மாதிரி எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு பயங்கர ஒரு யூனிக்கான ஒரு நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக ஹோண்டா வந்து இதில் வந்து அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டோட அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன், அதுக்கடுத்து அந்த கலர்ட் அலாய் வீல்ஸ், அது மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்து இந்த வெஹிக்கிளை இன்னும் ஸ்லைட் பிட் ஒரு
ஒரு ப்ரீமியமான ஒரு வெஹிக்கிளாக கூட நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெசன்ஸ்லன்றதை கொடுக்குறாங்கிறப்ப ரியலி டிசைன் விஷயத்தில் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்களில் ஒரு சூப்பரான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. பட் ரைடிங் மோட்ஸ் அது மாதிரி விஷயங்கள்னாலும் அந்த ஒரு ஃபேன்சி ஃபீச்சரில் ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின், ஹோண்டாவுடைய அந்த ஒரு ஓன் பில்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்றனால உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பவர் ஃபிகர் பார்க்கல இல்லைங்களா, பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.99 பிஹெச்பி அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் போகும். பர்ஃபார்மன்ஸ் யூஷுவல் தான், இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் எல்லாரும் ஒரு சிமிலரான பவர் தான் மோஸ்ட்லி இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 55 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக நீங்கள் இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக 60 ரேஞ்சு கிட்ட கூட இந்த ஒரு வெஹிக்கிள் மைலேஜ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்களப்போ. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் வந்து ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்ப ரியலி பிரேக்கிங் சேஃப்டிலையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கடுத்து சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி கொடுக்கல, பட் ஓவராலாக ஆவரேஜாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கும் 1,25,000 கிட்ட வரைக்கும் வருது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைஸிங் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஃபேர் தான். ஏன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு சில டிசைன் ஃபீச்சர்ஸ் ஆனால் அதுக்கடுத்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இன்ஜின் மாதிரி விஷயங்களுக்கு ரியலி ஒரு ஃபேரான ஒரு ப்ரைஸிங் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுக்கோம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.